பிக் பாஸ் சீசன் 9 வரலாறுலேயே வந்து பெஸ்ட்டு பர்ஃபார்மராக மெஜாரிட்டி எல்லாருமே வந்து பார்வதியை செலக்ட் பண்ணது ஒரு ஹைலைட் இன்னைக்கு எபிசோடில். அண்ட் அவங்களாலே அதை நம்ப முடியலை. அதுவும் வந்து பிரவீன் வந்து பார்வதின்னு சொல்ல வர்றதுக்கே வந்து வாய் இழுக்குதுன்னு சொன்னதெல்லாம் வந்து நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. பட் டிசர்விங்னு சொல்லலாம். ஏன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் ஒரு முக்கியமான பொறுப்பு கொடுத்து பார்வதியாக இருந்திருந்தால் 7:30 கூட்டியிருக்கலாம். ஏன்னா வீட்டில் எப்பவுமே கூட்ட மாட்டாங்கல்ல, அதாவது குப்பையை கூட்ட மாட்டாங்க, பட் 7:30 நல்லா கூட்டுவாங்க. ஸோ எந்த வேலையுமே பார்க்க மாட்டாங்க. வாரம் வந்து அந்த சூப்பர் டிலெக்ஷன் ஹவுஸ் இருக்கும் முதல்ல வந்து எப்படா வேலையிலேருந்து எஸ்கேப் ஆகிறது காரணம் தேடுவாங்க. இவங்களை இப்படி தான் வேலை வாங்கணும்னு ஒரு ரூல் புக்கே எழுதி வச்சுருக்காங்க. ஸோ அந்த அகராதிப்படி வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் எப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் ஒன்று 7:30 கூட்டாமல் ஓரளவுக்கு சுச்சுவேஷனை வந்து ஒரு கண்ட்ரோலில் வைக்க ட்ரை பண்ணாங்க. அதுக்கே வந்து எல்லாருமே இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். ஏன்னா இப்போ வீடே வந்து வேறு மாதிரி மாறிடுச்சு. நம்ம வந்து பார்வதி தான் வந்து நம்மளை கொடுமைப்படுத்துகிற ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, இந்த வீட்டை ஆட்டி படிக்கிற பேயை நினச்சிட்டு இருந்தோம். பட் அதை விட மோசமான 2-3 பேய்கள்லாம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு மற்றவங்களும் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் வந்து அஸ் ரிசல்ட் பார்த்திங்கன்னா எல்லா கலையும் வந்து பார்வதி பக்கம் சாஞ்சிருச்சு. அண்டு பொண்டாட்டி வந்து பெஸ்ட்டு பர்ஃபார்மர்னு சொல்லிட்டு புருஷனுக்கு கொடுத்தாங்க. அது டவுட் எதுவும் இல்லை. ஸோ அது என்ன சொல்கிறது, பேருக்கு தான் நாங்கள் போட்டி போடுவோம், கண்டஸ்டன்ஸாக இருப்போம்னு சொல்லிட்டு உள்ளே வந்ததுலேருந்து புருஷன் முன்னாடி ஒட்டி தர்றாங்க. அது இன்றைக்கெலாம் வந்து நிறைய சம்பவம் இருக்குது. அதுவும் புருஷனை பற்றி ரொம்ப பெருமையாக நிறையா பேசணும். ஸோ அவர் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது இன்றைக்கி பேசுகிறதுக்கு. எதுக்கு கொடுத்தாங்கன்னா, அவர் நினச்சிருந்தா ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிருக்கலாம், ஒய்ஃப்னு ஒரு சப்போர்ட் பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் அவர் கொஞ்சம் கூலாக ஹேண்டில் பண்ணார், அந்த மாதிரி பொறுமையாக இருந்தன்ற மாதிரி சொன்னாங்க. ஆக்சுவலாக இங்கே புருஷன் வந்து ஓரளவுக்கு கூலாக இருந்ததுக்கு காரணமே பார்த்தா இது ஒரு சீக்ரெட் டாஸ்க்குன்னு தெரிஞ்சதுனால தான். சீக்ரெட் டாஸ்க்குன்றனால தான் இப்படி பண்ணுறாங்க, அதை ஸ்பாயில் பண்ணிடக்கூடாது, அந்த கேம் அதை பாட்டுக்கு நடக்கட்டும், நம்ம போய் உள்ளே பூந்திக்கு எடுத்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதனால தான் இவர் பொறுமையாக இருக்கிற மாதிரி. பொறுமையாக அப்போ இருந்தார், பட் இன்றைக்கி வாய் விட்டார். ஏதோ இருந்தாரே தவிர வந்து மற்றபடி இவர் வந்து தன்னோட பொண்டாட்டிக்கு அகெயின்ஸ்டாக இத்தனை பேர் பேசுகிறப்போ அந்த மாதிரிலாம் பண்ணுறப்போ வந்து பொறுமையாக இருக்கிறதுக்கு வந்து இவர் வந்து என்ன சொல்கிறது, அவரோட அகராதியை பொறுத்த வரைக்கும் தரமான புருஷன், சிறப்பான புருஷன் அப்படின்றத தாண்டி ஒரு கண்டஸ்டண்ட்டாக வந்து ரொம்ப ஒரு மெச்சூர்டான ஒரு அறிவாளி கண்டஸ்டண்ட்டோ இல்லை அப்படியே கூலாக இருக்கிற கண்டஸ்டண்ட்டோ வாய் விடாத கண்டஸ்டண்ட்டோ அப்படிப்பட்ட ஆள்லாம் கிடையாது. ஸோ வந்து அதனால தான் அவர் பொறுமையாக இருந்தார். இருந்தாலுமே அவர் அந்த பொறுமையை பாராட்டி அவங்க வந்து பெஸ்ட் பர்ஃபார்மர் கொடுத்துட்டாங்க. ஒர்ஸ்ட்டு பர்ஃபார்மரில் வந்து நிறைய பேர் பொண்டாட்டி சொன்னது எனக்கு கவலையாக தான் இருந்துச்சு. ஏன்னா பொண்டாட்டி ஏன் இந்த மாதிரி அட்டூழியம் பண்ணாங்க, ஏன் இந்த மாதிரி தும்முனாங்க, ஏன் இவ்வளோ அராஜகம் பண்ணாங்க, பிக் பாஸ் கொடுத்த சீக்ரெட் டாஸ்க்கால். பொதுவாக பிக் பாஸ் வரலாறில் சீக்ரெட் டாஸ்க்னு ஒன்று கொடுத்தாலே அது முடிஞ்சதுக்கப்புறம் இது சீக்ரெட் டாஸ்க்காக கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு டிவியில் போட்டு காமிச்சு அதை ரிவீல் பண்ணிடுவாங்க. இங்கேயே அதை பண்ணலை. நம்ம நேற்றே பேசியிருந்தோம், இந்த விஷயத்தால் பிக் பாஸ் வந்து கெஸ்ட்டோட எமோஷன்ஸில் விளாண்டு அவங்கள அழ வைக்கிறாரு, கண்டஸ்டன்ஸ் அழ வைக்கிறாரு, எல்லாரையும் வந்து கஷ்டப்படுத்துகிறாரு. அவரும் வந்து ஏதோ தள்ளப்படாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்ட மாதிரி வந்து பேசி அப்படியே ஒரு மாதிரி ஒரு சீன் கிரியேட் பண்ணுறாரு. இது சொல்லணுமே, இதை சொல்லும் போது என்ன நடக்குது பார்க்கலான்னு பார்த்தா இன்றைக்கி சொல்லலை. அது என்னென்னு எனக்கு புரியல. பொண்டாட்டி ஜெயிலில் வேறு போட்டாங்க. இப்போ பொண்டாட்டி மேலே எனக்கு எவ்வளோ விமர்சனம் இருந்தாலுமே எல்லாரும் ஒர்ஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் சூஸ் பண்ணுறதுக்கு காரணமே பொண்டாட்டிக்கு சீக்ரெட் டாஸ்க் கொடுத்தது தானே காரணம். ஸோ பிக் பாஸ் சீக்ரெட் டாஸ்க்கும் கொடுத்து இவங்கெல்லாம் ஒர்ஸ்ட்டு பர்ஃபார்மராகவும் செலக்ட் பண்ண வச்சு ஜெயிலையும் போய் ஒரு நாள் ஃபுல்லாக நைட்டு தூங்கணும் கொஸ்கடி இல்லைன்னா அது எந்த விதத்தில் நியாயம்னு தெரில. ஸோ நம்ம வந்து என்ன சொல்கிறது, ஒருத்தவங்களை பிடிக்கும்னா ஃபுல்லாக புகழ்ந்துட்டே இருக்க மாட்டோம். தப்பு பண்ணால் அன்றைக்கி கண்டிப்பாக அதை நான் வந்து அட்ரஸ் பண்ண முயற்சி பண்ணுவேன், அட்ரஸ் பண்ணிவிடுவேன். ஒருத்தவங்களை பிடிக்காதனா குறை சொல்லிட்டு இருக்க மாட்டோம். அவங்க பக்கம் நியாயம் இருக்கிறதையும் கண்டிப்பாக ஹைலைட் பண்ணி பேசுவேன். ஸோ பொண்டாட்டிக்கு இது ஒரு அநியாயம் தான் என்னை கேட்டால். இதை வந்து அறிவாளியாக இருந்தால் புருஷன் தனியாக இருக்கும்போது கூட இதை பேசியிருக்கலாம். பட் பிக் பாஸ்க்கு அகெயின்ஸ்டாக பேசிடக்கூடாதுல்ல, அதனால் அமைதியாக இருந்தார் என்னன்னு தெரில. அப்புறம் இந்த திவாகர் வந்து எஃப்ஜேயை பற்றி சொன்னது, இந்த எஃப்ஜே கிரியேட் பண்ணுற சீனு, புதுசாக யாராவது உள்ளே வந்தால் இவருக்கு வந்து கொம்பு முளைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜே பற்றி பேசின விஷயங்கள் வந்து எனக்கு பார்க்குறதுக்கு பிடிச்சிருந்துச்சு, சுவாரஸ்யமாக இருந்துச்சு. இன்னும் லைட்டாக அந்த குட்டி கொஞ்சம் பிஹேவியர் வந்து எஃப்ஜே விட்டு போகல, இன்னும் அது கொஞ்சம் ஓட்டிட்டு தான் இருக்குது. அண்ட் இப்போ தான் ஸோ புருஷன் டாபிக் வரலாம். புருஷன் வந்து என்னதான் இதாக இருந்தாலுமே அதாக இருந்தாலுமே நான் அதை பொறுமையாக பார்த்துட்ருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஒரு பொண்ணை வந்து அப்படி லாக் பண்ணிட்டு 7 அடி உயரம் இருக்கிற ஒரு மனுஷன் அண்டர்டேக்கர் மாதிரி நின்று மூடிட்டு இருக்கிறது வந்து தப்பு. அதுவும் நான் ஒரு சிறப்பான புருஷன், தரமான புருஷன், கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் சாதனையெல்லாம் படைச்ச ஒரு புருஷன். எனக்கு 2 கிட்ஸ் இருக்காங்க, அவங்கள நான் வீட்டில் விட்டு வந்திருக்கேன். ஸோ அந்த ப்ரெஷர் வேறு எனக்கு இருக்குது. எனக்கு ஒரு குடும்பம் இருக்குது. உலகத்தில் எவனுக்குமே குடும்பம் இல்லை, எல்லாம் அனாதை பயவில்லைங்க. அமித்தெல்லாம் மிகப்பெரிய அனாதை, நான் தான் வந்து குடும்பம் குட்டின்னு வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம புருஷன் பேசிக்கிட்டு இருக்காது. இதைத்தான் நான் அன்றைக்கே சொன்னேன்.
இவங்க உள்ளே வரும்போதே 2 அழகான பிள்ளைகள் இருக்குன்னா 2 பேரும் ஏன்டா அப்படி கஷ்டப்பட்டு ஏன்டா விட்டுட்டு வரீங்க, எவனா அது ஒருத்தர் இருந்து வீட்டில் பார்த்துக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அந்த சீட்டு கேட்குதா, அவ்வளோ கேட்குதா 2 பேருக்கும் அந்த சீட்டு ஒரே இடத்துல வீட்டுக்குள்ளே வரணும்னு சொல்லிட்டு கூப்பிட்றவன் தான் வெக்கம் கேட்டவனுங்க கூப்பிட்றானுங்க, உலகத்தில் வேறு எவனுக்குமே திறமே இல்லை அப்படின்னா நீங்களுமே வந்து வந்துடுவீங்களாடான்னு சொல்லிட்டு அன்றைக்கி பேசணும். பரவாயில்ல, ஆனால் திரும்ப அந்த டாபிக் கொண்டு வரது அவங்க தான். ஓகேவா, கிட்ஸ் இருக்குது வீட்டில் 2 கிட்ஸ் இருக்குது, மற்றவங்களுக்குலாம் கிட்ஸே இல்லை. ஏன்னா எல்லாருமே அதான் அமித்தெல்லாம் வந்து அவருக்கெல்லாம் குடும்பமே இல்லை. இந்த வடசனி டயலாக் ஒன்று வருது, வேணாம், வடசனின்னு போனாலே வாயில் கெட்ட வரதான் தான் வரும், ஸோ வேணாம். ஸோ இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காரு, மிரட்டுறாரு. இது ஓரளவுக்கு தான் ஒரு பொறுமையாக இருப்பாரா இங்கே, அதனால் அப்படி பொறுமையாக இருந்துட்டாரா, இல்லைனா உண்மையான டேஷை பார்க்க வேண்டியது வருமா. நான் டேஷ்ன்னு சொன்னது கெட்ட வார்த்தை இல்லை, அவரோட பேர் அப்போ கெட்ட வார்த்தைன்னு சொல்ல வரி. அப்படி கேட்டால் நம்ம பேர் சொல்லி பேசுறதுலன்னு ரொம்ப நாளாக தெரியும்ல, அதுக்காக நான் டேஷ் போட்டுக்கிட்டேன். ஸோ புருஷன் வந்து உண்மையான அந்த டேஷை பார்க்க வேண்டியது வரும்னு சொல்லிட்டு லிட்ரலி வந்து எல்லா ஹவுஸ்மேட்ஸையும் மிரட்டுறாரு. இவர் என்ன கிழிச்சிருவாருன்னு சொல்லிட்டு இப்படி பேசுகிறாருன்னு தெரில. உள்ளே வந்தது புருஷன் பொண்டாட்டியா, ப்ராமிஸ் பண்ணது நாங்கள் அவங்கவுங்க கேம் ஆடுவோம்னு சொல்லிட்டு, நீ ஆடாத, எங்களுக்கு தேவை நீ நல்ல புருஷனா, பத்தினி புருஷனா, உத்தம புருஷனான்றதெல்லாம் இல்லை. எங்களுக்கு தேவை நீ நல்ல கண்டஸ்டண்ட்டா. பிக் பாஸில் நீ ஒரு கண்டஸ்டண்ட்டு, உன் பொண்டாட்டி ஒரு கண்டஸ்டண்ட்டு, நீங்கள் ஆஸ் அன் இண்டிவிஜுவல் நல்ல கண்டஸ்டண்ட்டா, இதுதான் எங்களுக்கு தேவை. விஜய் சேதுபதி வந்து வீக்கெண்ட்லேயே வாட்டி நாளைக்கு பிக் பாஸ் டைட்டில் வின்னர் அனௌன்ஸ் பண்ணுறப்போ வந்து யார் நல்ல கண்டஸ்டண்ட்டு பிக் பாஸ் டைட்டில் வின்னர்னு கை தூக்க போகிறாரே தவிர சிறந்த புருஷனுக்கான பட்டம் டேஷுக்கு அப்படின்னு கை தூக்க போகிறது கிடையாது. இது வந்து அதுக்குண்டான இடம் கிடையாது. இப்போ இவங்க இந்த புருஷன் மாட்டி சேர்ந்து 2 பேரும் சொன்னாங்கல்ல, மற்றவங்க சொன்னாங்கல்ல, அதுக்குண்டான இது ஷோ கிடையாது, அதுக்கு வேறு ஷோ இருக்குன்னு. அது மாதிரி நல்ல புருஷன் நல்ல பொண்டாட்டின்னு ஒருத்தர் ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு தேவையான ஷோ வந்து பிக் பாஸ் கிடையாது. அதுக்கு வெளியே ஷோ இருக்கான்னு எனக்கு தெரில. இல்லை அது நீங்கள் வீட்டிலே வந்து உங்கள் ஓன் ப்ரைவசியில் நீங்களே ஒருத்தர் ப்ரூவ் பண்ணிக்கிறலாம். 20 வருஷமாக எனக்கு இவரை தெரியும், எனக்கு அவங்கள தெரியும்னு சொல்லிட்டு பெருமையாக உங்களை வந்து நீங்களே வந்து பேம்பர் பண்ணிக்கலாம். அதுக்கு எதுக்கு ஜோடியாக ஷோக்கு வரும்னு தெரில. இங்கே ஷோன்னு வந்துட்டா ஒருத்தரும் ஒரு கண்டஸ்டண்ட்டு. இப்போ பிக் பாஸ் வந்து பொண்டாட்டிக்கு ஒரு சீக்ரெட் டாஸ்க் தராரு. பொண்டாட்டி வந்து கொடுத்த டாஸ்க்கை சிறப்பாக பண்ணுச்சு. உண்மையாகவே தான் பேர் கிட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ரொம்ப அந்த லெவலுக்கு இறங்கிடுச்சு. ஒரு கெஸ்ட்டு கிட்ட போய் தும்முற அளவுக்கு. ஏன்னா இந்நேரம் அவங்க என்ன நினச்சிட்டு இருப்பாங்க யோசிச்சு பாருங்களேன். இப்போ பிரியங்காலாம் என்ன நினச்சிட்டு இருக்கும். ஸோ வாட் எவர் எத்தனை பேர் முகம் சுழிச்சாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க, அதை நான் பண்ணி காட்டுவேன்னு சொல்லிட்டு பொண்டாட்டி பண்ணிச்சு, அதை பாராட்டலாம். பொண்டாட்டி சீக்கிரம் டாஸ்க் தான் பண்ணுதுன்னு புருஷன் உனக்கு நல்லாவே தெரியும், தெரியாமல் இல்லை. இதெல்லாம் தெரியாமல் இருந்துச்சுன்னா நீயே வந்து உன் பொண்டாட்டியே பைத்தியம் பிடிச்சிருச்சான்னு கேட்டிருப்ப. இல்லாட்டி உன் பொண்டாட்டி பைத்தியம்னா நீயும் பைத்தியம் நானும் பைத்தியம். இந்த பைத்தியங்களை வந்து கேள்வி கேட்குறதுக்கு அவனுக்கு ரைட்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு ஓவராக பொண்டாட்டியோட மேலே இருக்கிற பாசத்தை நீ காமிச்சு வெறியாக இருப்பேன். இது ரெண்டுமே கிடையாது. இங்கே சீக்ரெட் டாஸ்க் நடக்குதுன்னு தெரியும், சீக்ரெட் டாஸ்கில் எல்லை மீறி போகுது அப்படின்னு தெரியும். எல்லை மீறி போகிறப்போ கண்ட்ரோலே இல்லைன்றப்போ அவங்க லாக் பண்ணுங்கன்னு சொல்கிறப்போ ஒரு பூட்டி வச்சு வெளியே வராதிங்கன்னு பிடிச்சி வைக்கிறாங்க. இதில் என்ன வந்து அப்படியே வந்து இதில் இவர் புருஷனாக இவர் அப்படியே பொங்குற அளவுக்கு இதில் என்ன இருக்குன்னு தெரில. இவர் எங்கடா தன்னை ஒரு அதாவது வெளியே 25 படம் நடிச்சிட்டுன்றாரு, அதில் எத்தனை படம் வெளியே வந்துச்சுன்னு தெரில, அதை எவன் போய் பார்த்தான்னு தெரில. ஒரு வேளை வீட்டிலே புருஷன் முன்னாடி மட்டும் மாற்றி படத்தை பார்த்துக்க வேண்டியதுதான். இவர் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்காக வந்துருக்கு. இது அடுத்த டாபிக். பார்வதியோட இவர் இன்னைக்கு வந்து புருஷனுடைய கற்பை பறி கொடுத்த மாதிரி ஒரு விஷயம் பேசினார்ல, அடுத்து வரேன். இவர் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு வந்திருக்காரு பிக் பாஸ். இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இந்த சென்ஸ் இந்த கேமில் இருக்கிற கேரக்டரு இந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் மைண்ட் செட் வச்சுக்கிட்டு வாழ்க்கையில் ஒன்றும் அப்படின்ற மாதிரி தான். ஓகே, அதான் இவர் பேசுகிறத பார்த்தா எல்லாருமே அனாத மாதிரியும் இவருக்கு மட்டும் தான் எல்லாம் இருக்குன்ற மாதிரியும் அப்படியே ஒரு பொண்டாட்டியை மேன் ஹேண்டில் பண்ணிட்டாங்கன்ற மாதிரியும் ஒரு பெரிய சீன் கிரியேட் பண்ணி தன்னை ஒரு ஹீரோவாக காட்டிக்கிறதுக்கு தான் இங்கே வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா வெளியே ஹீரோவாக முடியல, ஒரு ஜீரோவாக இருந்து திரும்ப உள்ளே வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ இவர் வந்து இவரோட இது என்ன சொல்கிறது, அருவருப்பாக இருக்குது சில விஷயங்கள்லாம் அவர் பேசுகிறதெல்லாம் பார்க்குறப்போ செய்கிறதெல்லாம் பார்க்குறப்போ. பார்வதி வந்து அண்ணான்ற ஒரு இதில் வந்து இந்த மாதிரி கை வச்சுட்டாங்க போல். அதை பார்வதி வச்ச மாதிரி வச்சு காமிச்சா கூட பரவாயில்ல, இவர் பார்வதி மாதிரி பண்ணி காட்டுன்னு சொல்லி பண்ணி காமிச்சது அதை விட கேவலமாக இருந்துச்சு. ஏதோ நாய் வந்து இது போஸ்ட்டை பாட்டு ஒதுங்கின மாதிரி ஏதோ ஒரு விஷயம் பண்ணி காமிச்சார். வாட் எவர் பார்வதி சரி ஓகே. இப்போ நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க என்னென்னா, ஆமாம் டச்சுன்றது இட்ஸ் ஈக்குவல் ஃபார் போத் மென் அண்ட் உமன். ஒரு ஆம்பளை ஒரு பொண்ணு எனக்கு தொடர்ந்து பிடிக்கல, அதை ரெஸ்பெக்ட் பண்ணுங்க அப்படின்னு அதை ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஹவுஸ்மேட்ஸ் ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க, பார்வதி ஒத்துக்கிறாங்க, எல்லாம் ஓகே. ஆனால் அதை ப்ரொஜெக்ட் பண்ணுற விதம் ஒன்று இருக்குல்ல, அதை வந்து வெளியே சொல்கிற விதம் ஒன்று இருக்குல்ல,
ஒரு பொண்ணு வந்து கண்டென்ட்டுக்காக இப்படி பண்ணுறதாகவும் அந்த கண்டென்ட் என்னை வச்சு நீ தேடிக்காதுன்ற மாதிரியும், நான் வந்து என்னோட கருப்பை இழந்துடக்கூடாது, ஏன்னா இந்த வீட்டில் என் பொண்டாட்டியும் இருக்கா, எனக்கு வீட்டில் 2 பிள்ளைங்க இருக்குது, ஐ ஹாவ் அ ஃபேமிலி பிக் பாஸ், ஸோ நான் இதை கிளாரிட்டி ஆட் பண்ணி ஆகணும், நான் சேதுக்கிட்ட போட்டு கொடுப்பேன், சேது வந்து என் மச்சான், என் பொண்டாட்டியோட அண்ணன் மாதிரி, அவன் எனக்கு கேட்பான், இப்படியெல்லாம் பேசுகிறது எனக்கு சத்தியமாக புரியல. பாரு, எனக்கு இது வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, எனக்கு ஏதோ செட் ஆகலாமா, நீ நல்ல எண்ணத்தில் வாட் அண்ணன்னு புரியுது, எனக்கு இது அப்படின்ற மாதிரி சொல்லணும். பார்வதி என்ன சொன்னாங்க, அது ஹார்ஷாக இருந்துச்சு, ஒரு நோஸ் கட் பண்ண மாதிரி இருந்துச்சு, இன்ஃபேக்ட் ரொம்ப ஃபோர்ஸாக பண்ணி எனக்கு வலிச்சுது, நான் கனி அக்கா மேலே கைப்பற்றுச்சு, அது கொஞ்சம் எனக்கு இதாக இருந்துச்சுன்னு அவங்க பதிவு பண்ணுறாங்க. பார்வதியுமே வந்து இது அன்னைக்கே வந்து பதிவு பண்ணியிருக்கலாம், ஓகேவா, இல்லை இவர் தட்டி விட்டுட்டு ஏன் அப்படி பண்ணான்றதுக்கு அங்கே ஒரு கிளாரிட்டி ஆட் பண்ணியிருக்கலாம். 2 பேருமே அங்கே ரெண்டு பேருமே பேசி தீர்த்துக்கல. பட் ஆனால் ஒரு சபையில் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ பார்வதி கொண்டு வந்து சொன்ன விஷயம் வந்து இவர் இன்சல்ட்டிங்காக ஒரு விஷயம் பண்ண மாதிரி இருந்துச்சுன்னு தான் சொன்னாங்களே தவிர மேன் ஹேண்டில் பண்ணிட்டாங்க, ஆணுன்றதை காமிச்சாங்க, ரொம்ப சீன் போட்டாருன்ற மாதிரி ஒரு பாலினம் சம்மந்தப்பட்ட மாதிரியோ இல்லாட்டி வேற மாதிரி அதை கொண்டு போகல. இவராக தன்னை அசிங்கப்படுத்திக்கிறன்ற பேரில் இவராக வந்து கண்டென்ட்டுக்காக பார்வதியை வந்து தரக்குறவாக பேசி தன்னைத்தானே அசிங்கப்படுத்திக்கிட்ட மாதிரி தான் இருந்துச்சு. இதில் இந்த அறிவு என்ன சொல்கிறது, இந்த அறிவாளி பொண்டாட்டி வேறு டக்குன்னு நடுவில் அவள் அன்னைக்கு என்ன சொன்னான், இவர் ஹஸ்பண்ட் அவங்க வந்து பார்த்து சைட் அடிக்கிற மாதிரி என்ன வந்து சைட் அடிக்கிறன்றது என்கிட்டயே சொன்னான்னு சொல்லிட்டு மற்றவங்கெல்லாம் யோசிச்சுருப்பாங்க, ஆமாம் இவர் பெரிய மன்மத குஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு. அது ஏதோ ஒரு இதில் சொல்லியிருக்கும் போல், ஒரு கிண்டலுக்காக சொல்லியிருக்கும். சுபிக்ஷாவே அழகாக சொல்லுது. இப்போ சுபிக்ஷாக்கெலாம் வந்து இதில் தயணுன்ற அவசியமே இல்லை. பட் ஆனால் போய் அவங்க இப்படி வேணாவும் அழகாக கிளாரிட்டி கொடுக்குது. சின்ன பொண்ணுங்களுக்கெல்லாம் அறிவு இருக்குது, எரும மாடுங்களுக்கு அறிவு இல்லை. கேட்டால் 20 வருஷம் நான் கிழிச்சேன், 25 படம் நடிச்சிருக்கேன்றானுங்க. என்ன பண்ணானுங்க ஒன்றும் புரியல. இவர் பேசுகிற வார்த்தைகள் தான். இவர் அடுத்த கட்டத்துக்காக இங்கே வந்திருக்காராம், 2 கிட்ஸ் விட்டு வந்திருக்காரு, ஸோ அந்த ப்ரெஷர் அவருக்கு இருக்கான், இவர் பேர் கெட்டக்கூடாதான், இவருக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லையா. இப்படி பைத்தியக்காரனாக இருந்தால் ஏன் ஃப்ரெண்டாக இருப்பான், இவருக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லையா. இவர் வந்து எனக்கு புரியல, இந்த கமருதீன் மாதிரி ஆட்களை கூட வந்து ஏதோ ஒரு லிஸ்ட்டில் சேர்த்துடலாம், ஓகேவா. இது வந்து ஒரு குழப்பம் பிடிச்ச கேரக்டராக இருக்கே. ஒருவேளை இது தனியாக வந்திருந்தால் நல்லா ஆடி இருக்குமா, இல்லை பொண்டாட்டியோட வந்ததுனால இப்படி தெரியுதா, ஒன்றுமே எனக்கு புரியலை. என் பக்கம் வந்துடாதீங்க அப்படின்னு முட்டி போட்டுன்றேன், மண்டிட்டு 2 ஒன்று தானே, வாட் எவர் அவர் அடிக்கடி பண்ணுவார் போல், மண்டிட்டு கேட்குறாரு என் பக்கமே வந்துடாதீங்கன்னு. ஏன்டா உன் பக்கமே வந்துடாதீங்க, பொண்ணுங்களே தொற்றக்கூடாது, உன் கருப்பு போயிடும்னா நீ எதுக்கு பிக் பாஸ் வந்த? வீட்டில் தனியாக ரூமை சாத்திட்டு உட்காந்து இப்படி கை தட்டிட்டு பிக் பாஸே பார்க்க வேண்டியது தானே. அப்படியே இருந்துக்கலாமே வீட்டில். ஒரு தொட்டாசினிங்கின்னு சொல்கிறதா, அதாங்க இந்த சில பேர் இதுவே ஒரு பொண்ணு பண்ணியிருந்தா அப்படியே எல்லாம் பொங்கியிருப்பாங்க, உமன் கார்டு, ஃபெமினிசம், அவள் அப்படி பண்ணுறா, பிராண்டு பண்ணுறா, இப்படி பண்ணுறான்னு. இன்னைக்கு இந்த புருஷன் இவன் பண்ண காரியம் வந்து மிகப்பெரிய கேவலமான காரியம். பார்வதியை எவ்வளோ கேவலமாக பிராண்ட் பண்ண முடியுமோ அப்படி பண்ணது. இது மற்ற பொண்ணுங்களுக்கும் புரியுது. பொண்டாட்டியும் ஒரு பொண்ணு நினச்சிருந்தா புரிய வச்சிருக்கும், பட் புரிய வைக்கலை. ஏன்னா அதுங்க 2ம் வேறு ஜோனில் இருக்குங்க. இவர் வந்து அமித்தை மிரட்டி எல்லாரையும் மிரட்டி அந்த உத்தம புருஷன் வேஷம் போட்ட மாதிரி பேசின விஷயமும் சரி, பார்வதி விஷயத்தில் பேசினதும் சரி, ரொம்பவே வந்து கண்டிக்கத்தக்க வேண்டிய விஷயம். சேது அப்படின்னு தைரியமாக பேர் சொல்லி எனக்கு புரியல. எனக்கு ஆக்சுவலாக நான் தான் சொன்னல உள்ளே வரும்போது, ஏன்டா அது எப்படா மாமா மச்சான்னு பேசிட்டு ஒரு ஹோஸ்ட் நாளைக்கு நான் ஹோஸ்டடா நீ கண்டஸ்டன்ட்ன்ற அந்த ஒரு பிஹேவியர் எப்படா உங்களுக்குள்ளே வரும், அது எவ்வளோ ஃபேக்காக இருக்கும்டா பார்த்தாலுமேன்னு சொல்லிட்டு அன்றைக்கே சொன்னேன். நம்மால் வாயிலே வந்துருச்சு. நான் சேதுக்கிட்ட சொல்லுவேன், என்ன சேதுக்கிட்ட சொல்லுவேன், சேதுக்கு மிகப்பெரிய பரீட்சை இந்த வீக்கெண்டு. ஏன்னா ஏற்கனவே வந்து இந்த புருஷனோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் கமெண்ட்ஸ்லாம் நாறுது. பிடிச்சவங்களுமே வந்து நிறைய பேர் என்னப்பா இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. திட்டாலாம் வேணாம், நியாயமாக பாராட்டணும்னா பாராட்டட்டும். இல்லை நீ பண்ணுறது கேவலமாக இருக்குன்னா அந்த சேது மச்சான் சேது என்ன சொல்கிறாரு, அந்த தெய்வ மச்சான் என்ன சொல்கிறாருன்றத பொறுத்து இருந்து பார்க்கணும். ஏன்னா பாவம் சேதுவே வந்து அடிப்பட்டு மிதிப்பட்டு இப்போ தான் கொஞ்சம் மைலேஜ் ஏற்றி நல்லா ஹோஸ்ட் பண்ணுறாருன்னு ஏதோ நல்லா ஒரு பேர் எடுத்துகிட்டு வந்தார். அதை கிடைக்கிறதுக்குன்னு இப்போ இவன் வந்து உட்காந்து அவர் பேர் பயன்படுத்தி பேசிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் எடிட் பண்ணாமல் 1 hour சொல்ல காட்டுறாங்க. உண்மையாக சேனலுக்கு ரொம்ப நன்றி. சில பேர் மேலே என்ன கோவம் தெரில, இவங்களை உள்ளே அமைச்சு நாரடிக்கணும்னே அனுப்புகிறாங்களோ என்னன்னு சத்தியமாக புரியல. அண்டு அதுதான் நம்ம வந்து என்ன சொல்கிறது,
ஆரம்பத்தில் வந்து பழைய சீரியலில் நான் பார்த்துருக்கேன், இவரா, இந்த அண்ணாவா, இந்த அக்காவா, இவங்க டான்ஸ் பிடிக்கும், இவங்க ஆக்டிங் பிடிக்கும் அப்படின்னு வரவேற்றவங்க கூட வந்து இப்போ வந்து ஓவரா சீன் போடுறான், ஆள் சரியில்லை, இதுங்க ரெண்டையும் வெளியே அனுப்பணுன்ற அளவுக்கு வந்து சில பேர் பேசுகிறாங்க. சப்போர்ட் பண்ணுறவங்க இருக்காங்க, அது அவங்க இஷ்டம், அதை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. இது நம்மளோட கருத்து. அப்புறம் நான் எல்லாருக்கும் ஒன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. என்றைக்காவது நான் ரிவ்யூ போடலைன்னா எனக்கும் குடும்பம் இருக்குது, எனக்கும் 2 பிள்ளைங்க இருக்குது, சரியா? அதனால் மரியாதையாக சொல்கிறேன், நல்லா மண்டையில் ஏற்றிக்கோங்க. நான் ரிவ்யூ போடலைன்னா எனக்கு ஃபேமிலி இருக்குது, 2 கிட்ஸ் இருக்குன்றத நீங்கள் மைண்டில் ஏற்றிக்கோங்க, ஓகேவா? நானும் வந்து உண்மையாகவே சொல்கிறேன். அப்புறம் நான் என்னோடய உண்மையான ப்ளூ சட்டை வந்து நீங்கள் பார்க்க வேண்டியது வரும். ஒழுங்கு மரியாதையாக சொல்கிறேன், பார்த்தவன் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிரு இந்த சேனலை, ஓகே? பை.